நீங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட இருக்க நபரா? ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு மாற இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, ஒரு விஷயம் கடினமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இந்த கடினமான விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி, இதுல பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைங்க. நம்பர் 2, நான் ரொம்ப அதிகமா மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மிஸ்டேக்ல இருந்து என்ன கத்துக்கிட்டு நம்மள எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு நினைங்க. நம்பர் 3, நான் மத்தவங்கள போல ஸ்மார்ட்டா இல்லன்னு நினைக்கிறதுக்கு பதிலா, நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கேன்னு நினைங்க. நம்பர் 4, ஒரு வேலை ஒரு செயல் எப்படி செய்யறதுன்னு தெரியல நினைக்கிறீங்கன்னா, நான் செய்ய வேண்டிய வேலைகள், செயல்கள் எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நான் அதுல இருந்து புதுசா கத்துப்பேன்னு நினைங்க. நம்பர் 5, லைஃப்ல எனக்கு சேலஞ்சே பிடிக்காதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா, எனக்கு லைஃப்ல எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைங்க. நம்பர் 6, நீங்க ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணிடலாம் நினைக்கிறதுக்கு பதிலா, இந்த ஒரு விஷயம் செய்யாம லைஃப்ல சக்சீட் ஆக முடியாது, அதனால இதை விடக்கூடாதுன்னு இருங்க. நம்பர் 7, நான் இந்த ஒரு விஷயத்துல அவ்வளவு குட் பெர்ஃபார்மர்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இந்த ஒரு விஷயத்துல கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணி அதுல பெட்டரா குட் பெர்ஃபார்மரா இருப்பேன்னு நினைங்க. நம்பர் 8, போனஸ் பாயிண்ட். உங்ககிட்ட இருக்க திறமைகள், பொருட்கள், செல்வங்களை நினைச்சு எப்பவும் சந்தோஷமா இருங்க. நன்றி உணர்வோடு இருங்க. பி ஹானரபிள்.